திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 15ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜாலக்கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால்
அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. அதிகாலை எழுவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை தொடங்குவோம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். நெடுநீர், மறவி, மடி, துயில் இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலர். அழிந்து விட வேண்டும் என்ற முடிவில் இருப்பவர்கள் விரும்பி ஏறுகின்ற கப்பலாக சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தையும் வள்ளுவர் மறதியையும் குறிப்பிடுகிறார். துயில் தேவையான உறக்கம், அது உடலுக்கு நல்லது. சரியான நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற உறக்கம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் படைப்பாற்றல் மிகுந்த அதிகாலை நேரத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருப்பது முன்னேற்றத்திற்கு உதவாது என்கிறார். ஹால் எல்ராட் என்கின்ற ஒரு நபர். இவர் 20 வயதிலேயே வியாபார உலகில் ஒரு உச்சத்தில் இருக்கிறார். இவர் இளம் வயதில் உச்சத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இவருடைய கார் இவர் பயணம் செய்யும் பொழுது விபத்துக்குள்ளாகிறது. அவருடைய நிலை மிகவும் மோசமான இடத்திற்கு செல்கிறது. கோமா நிலையில் ஒரு வாரம் இருக்கிறார். அதன் பின்பு பல ஆபரேஷனுக்கு பிறகும் இவர் நடக்க முடியாது என்கின்ற, வீல் சேர் தான் வாழ்க்கை என்கின்ற நிலையை மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அவர் வாழ்க்கையின் மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறார். அவருடைய மென்டார் கூறியது நினைவுக்கு வருகிறது. எவ்வளவு துன்பமான சூழல் வரும்பொழுதும் 5 நிமிடம் அதற்காக ஒதுக்கி மிக உச்சகட்டமாக அதற்காக வருத்தப்பட்டு அழுது அதை முடித்துக்கொள், பின்பு உன்னுடைய உணர்வு நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்து என்று கூறியதை நினைவு கொண்டு வந்து அவர் 5 நிமிடங்கள் கதறி அழுது அந்த சோகத்தை முடித்து கொள்கிறார். அதன் பிறகு வீல் சேரில் அமர்வதாக இருந்தாலும் சந்தோஷமான மனிதனாக வீல் சேரில் அமர்ந்திருப்பேன் என்று முடிவெடுக்கிறார். டாக்டர்கள் நடக்க முடியாது என்று கூறினாலும் கடவுள் நடக்க முடியாது என்று கூறவில்லை. நான் நிச்சயமாக என்னால் நடக்க முடியும் என்று அவர் விரும்புகிறார். அதன் பிறகு அவருடைய விருப்பப்படி, அவருடைய நம்பிக்கைப்படி விரைவிலேயே அவர் எழுந்து நடமாட ஆரம்பிக்கிறார்.
அந்த காலகட்டத்தில் அவருக்கு இல்வாழ்க்கையில் அமைய இருந்த ஒரு பெண் அவரை விட்டு விலகி செல்கிறார். ரிலேஷன்ஷிப்லேயும் இழப்பு. அதையும் தாண்டி அவர் மீண்டும் கடினமாக உழைத்து ஒரு நல்ல நிலையை அடைகிறார். ஒரு உச்ச நிலையில் இருக்கும் பொழுதே 2008 அந்த பொருளாதார சுனாமி அடிக்கிறது. முந்தைய இரவு பணக்காரராக படுத்தவர் அடுத்த நாள் காலை எழும் பொழுது கடனாளியாக எழுந்திருக்கிறார். மிக மோசமான பொருளாதார சூழல். இப்பொழுது அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மிகவும் கடினமான நேரம். அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவரை அந்த மோசமான பொருளாதார சூழலிலும் வெற்றிகரமாக திகழ்ந்து கொண்டிருந்த நண்பர் ஒருவரை இவர் சந்திக்க நேர்கிறது. அந்த நண்பர் இவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது இவருடைய கஷ்டத்தை எல்லாம் இவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு, நீ எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவதற்கு, கடினமான காலகட்டத்தை கடப்பதற்கு என்று கேட்கிறார். அதற்கு அவர், காலையில் எழுந்து நீ ஓடுகிறாயா என்று கேட்கிறார். அவர், இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்வதில்லை என்று அவர் கூறுகிறார். நீ தினமும் ஓட ஆரம்பிக்க வேண்டும். இதை முதலில் செய். ஓடிவிட்டு வந்ததும் ஏதாவது படி என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். இவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். என்ன, நாம் வாழ்க்கையில் முன்னேற ஏதாவது ஒரு யோசனை கேட்டால், பொருளாதார ரீதியாக முன்னேற யோசனை கேட்டால் இவர் ஓடச் சொல்லுகிறார் என்று மிகவும் வருத்தத்துடன் வீட்டுக்கு வருகிறார். பின்பு அதையே திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கிறார். யோசித்து பார்த்துவிட்டு, சரி, என்னதான் அவர் சொன்னதில் நடக்கிறது என்று பார்ப்போமே என்று காலையில் எழுந்து உற்சாகமாக ஓட ஆரம்பிக்கிறார். ஓடி முடித்ததும் வீட்டிற்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உடல்நிலையிலும் மாற்றங்கள். தினமும் 1 மணி நேரம் முன்னதாகவே எழுந்து இந்த வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து, அந்த புத்தகங்களிலிருந்து மிகவும் உபயோகரமான ஒரு 6 விஷயங்களை அவர் வரிசைப்படுத்தி காலையில் 1 மணி நேரத்திற்காக திட்டமிடுகிறார். சேவஸ் என்பதே அந்த 6 விஷயங்கள். SAVERS. முதல் எஸ் என்பது சைலன்ஸ். அமைதியாக எதுவும் செய்யாமல், உடலாலும் மனதாலும் எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது மனதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். பிரார்த்தனையில் ஈடுபடலாம். இந்த சைலன்ஸுக்காக ஒரு 5 முதல் 10 நிமிடம் அவர் ஒதுக்கியிருக்கிறார். அடுத்தபடியாக A ஃபார் அஃபர்மேஷன். அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே முத்துலட்சுமி அவர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கூறுவதற்காக ஒரு 10 நிமிடங்கள் அவர் ஒதுக்குகிறார். வி என்பது விஷுவலைசேஷன். அந்த நுணுக்கமும் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. நாம் எதை அடைய நினைக்கிறோமோ
அதை அடைந்து விட்டது போல நாம் காட்சிப்படுத்தி பார்ப்பதே அது உணர்வு நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே பார்த்து கொண்டிருவதால் போதாது. அந்த உணர்வு நிலையை மாற்றி விஷுவலைசேஷன் செய்ய வேண்டும் என்பதே அவர் கூறுகிறார். என்பது எக்ஸசைசிங். உடற்பயிற்சி என்பதை அவர் ஏதாவது உங்களுடைய நுரையீரலையும் இருதயத்தையும் வேகமாக இயக்குகின்ற வலிமைப்படுத்துகின்ற உடற்பயிற்சிகள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் என்று கூறுகிறார். நமது குழுவில் நாம் தோப்புக்கரணம் என்கின்ற பயிற்சி, சூப்பர் பிரெயின் யோகா பயிற்சியும் சூரிய நமஸ்காரமும் பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளோம். அதன் பிறகு ரீடிங் என்ற ஆர் ஃபார் ரீடிங், நல்ல புத்தகங்களை வாசிப்பது. தி மிராக்கிள் மார்னிங், 5 AM கிளப், மேஜிக், சீக்ரெட், கோல்ஸ் போன்ற சுய முன்னேற்ற புத்தகங்கள் அல்லது உங்களுடைய துறை சார்ந்த புத்தகங்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புத்தகங்களை வாசிப்பதை அல்லது உங்களுடைய மனநிலையை மேல் நோக்கி எடுத்து செல்லக்கூடிய புத்தகங்களை நீங்கள் வாசிப்பதற்கு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஒதுக்கலாம் என்று கூறுகிறார். கடைசியாக எஸ் ஃபார் ஸ்கிரைபிங் ஆர் ஸ்கிரிப்டிங் என்று சொல்லலாம். உங்களுடைய இலக்குகளை எழுதுவது, அன்றாட வேலைகளை திட்டமிடுவது, அஃபர்மேஷன் எழுதுவது போன்ற விஷயங்கள் இந்த கடைசி ஸ்கிரிப்டிங் என்பதில் வரும். இவர் இந்த வழிமுறைகளை இவருடைய நண்பர்களுக்கு முதலில் கொடுக்கிறார். அனைவரிடத்திலும் ஒரு அற்புதமான விளைவுகள் ஏற்படுவதைக் கண்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் செய்து அதன் மூலமாக இந்த மிராக்கிள் மார்னிங் ரிச்சுவல்ஸ் என்கின்ற இந்த விஷயத்தை இவர் பரப்புகிறார். அதன் பிறகே இவர் புத்தகம் எழுதி, அந்த புத்தகம் உலக அளவில் மிகவும் டாப் செல்லிங் புத்தகமாக விற்கப்பட்டது. தி மிராக்கிள் மார்னிங் என்ற புத்தகத்தின் சுருக்கமும் அதன் ஆசிரியரின் வரலாறும் இதுவே. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், அதிகாலையில் எழ வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை சூழலை அமைத்துக் கொள்ள வேண்டும். நேரமே உறங்க செல்ல வேண்டும். நல்ல உறக்கத்தை உடலுக்கு கொடுக்க வேண்டும். அதிகாலை எழ வேண்டும். அன்றாட அலுவல்களில் உற்சாகமாகவும் மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் ஈடுபட வேண்டும். இந்த விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியே. கடைபிடிப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நாம் கற்க இருப்பது உறவு முறைகளில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வது எப்படி என்று. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம உறவு முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது சரி செய்யக்கூடிய கிராட்டிடியூடு பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சொந்தங்கள் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கொலீக்ஸு, நம்மளோட மேனேஜர், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்லைன்னா முன்னாடி சின்ன வயசில் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து இப்போ அவங்க கூட நான் பேசுகிறதே இல்லைங்க, அப்படி மாதிரி ஏதாவது உறவு முறை இருந்தது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு
நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற குறையவே சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் வந்து இப்படி ஆயிட்டேன், அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க நம்ம சொல்ல 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 அவங்களோட உறவு முறையில் நம்மளுக்கு விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை களையணும் அப்படின்னா நம்மளோட நன்றியுணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். அவங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, ஏதோ 1-2 கெட்ட விஷயம் செஞ்சதுனால அவங்கள நம்ம மொத்தமாகவே கெட்டவங்க அப்படின்னு ஒதுக்கியிருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இதை தான் கௌதம புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறத நம்ம விடாப்பிடியாக கையிலையே பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து எதுக்கு சமம்? ஒரு கங்கு எடுத்து ஒரு கங்கை கையில் எடுத்து அதை இன்னொருத்துக்கு மேலே எரியணுங்கிறதுனால அதை கையிலையே பிடிச்சிருந்தா அது நம்மளை தான் சுட்டெரிக்குமே தவிர மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அது உண்மைதாங்க. நம்ம அவங்க மேலே குறை சொல்லி சொல்லி அவங்க மேலே இருக்கிற உறவு முறையை நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்கிட்டே இருப்போமே தவிர அந்த உறவை மேம்படுத்துறதுக்கு எந்த ஸ்டெப்பையும் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த உறவு யார் அப்படிங்கிற யோசித்து அவங்க பேரை எழுதி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எழுதி அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எழுதுங்க. 10 விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்காக நான் உனக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு நன்றி 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 அப்படின்னு 3 தடவை அந்த காரணத்தை எழுதி 3 தடவையும் எழுதுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே இருந்த நெகட்டிவ் தாட் மறைஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அவங்க மேலே இருக்கிற உறவு முறையில் ஒரு சுமூகமான உறவு முறை நம்மளுக்கு கிடைக்கும். அது எவ்வளோ கஷ்டமான உறவு முறையாக இருந்தாலும் சரிதான், எல்லா உறவு முறையுமே நம்மளுக்கு வேண்டியதாக தாங்க இருக்கும். அதை நம்ம யோசித்து அதை சரி பண்ணுறதுக்குரிய செயலில் நம்ம இறங்கலாம். இப்போ இருக்கிற உறவு முறையிலையும் ஏதாவது அவ்வளோவா சுமூகமாக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் அதையும் நீங்கள் நன்றி உணர்வு மூலமாக சுமூகமாக மாற்றிக்கலாம். கடந்த உறவுகளையும் சுமூகமாக மாற்றுறதுக்கும் நன்றி உணர்வு தான். எதிர்காலத்துலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒருத்தர் மூலமாக வந்தது அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆகாமல் தடுத்து அதையும் சரி செய்கிறதுக்கு கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு மாயாஜாலத்தை நம்ம பயன்படுத்தி அது பெரிய விஷயமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். எப்பயும் போல் காலையில் எந்திரிச்சவுடனே முதல் 10 நபர்களுக்கு நம்மளோட நன்றியுணர்வை தெரிவித்து அது என்ன காரணத்துக்காகன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கிற அந்த நபரோட பேரை எழுதி அவருக்கு நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். 10 விஷயங்களுக்காக நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். 10 விஷயங்களையும் நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு தடவையும் எழுதி முடிச்சுட்டு நன்றி நன்றி நன்றின்னு எழுதணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜாலக்கல்லை உபயோகப்படுத்தி அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளோட எய்மை இமேஜின் பண்ணி அதை சக்ஸஸ் ஆன மாதிரியும் அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மறுநாள் காலையில் நல்ல விதமான பொழுது அமைய வேண்டும், உற்சாகமான காலை அமையணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம தூங்க போகலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நமது நண்பருடன் அல்லது ஒரு உறவினருடன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவை முறித்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுடன் பழகிய பழைய காலத்தில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கும். இன்று அவ்வாறான ஒரு நபரால் நமக்கு கிடைத்த 10 நன்மைகளுக்கு நன்றி உணர்வை நமது குறிப்பேட்டில் எழுதி வெளிப்படுத்துவோம். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் நன்றி உணர்வை எழுதிய பிறகு
அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது நாம் விருப்பப்பட்ட வேலை அல்லது தொழில் கிடைப்பதற்கான காட்சிப்படுத்துதல் பயிற்சி. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட வேலையோ அல்லது தொழிலோ நமக்கு வேண்டுமெனில் இந்த மாதிரியான வேலைதான் வேண்டும், இந்த மாதிரியான தொழில்தான் வேண்டும் என தெளிவாக வரையறுத்து பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும். அவ்வேலையோ தொழிலோ கிடைக்கும் என உறுதியாக நம்ப வேண்டும். அவ்வேலையோ தொழிலோ கிடைத்துவிட்டது போல மனக்காட்சிப்படுத்தி மகிழ்ச்சியை உணர்ந்து நன்றியுணர்வை தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும்போது இப்பிரபஞ்சம் அவ்வேலையை தொழிலை நமக்கு அமைத்து கொடுக்கும். இதில் மனக்காட்சிப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல். மனக்காட்சிப்படுத்தும் போது நம் அகத்தில் நம் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி உணர்வு இப்பிரபஞ்சத்திடமிருந்து நமக்கு தேவையானவற்றை பெற்றுத்தரும். மனக்காட்சிப்படுத்துதல் என்றால் நம் விருப்பம் நடந்துவிட்டது போலவும் நாம் மகிழ்ச்சி கொள்வது போலவும் அதற்காக நன்றியுணர்வை தெரிவிப்பது போலவும் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வேலை உங்களுக்கு கிடைத்திருப்பதைப் போல மனக்காட்சிப்படுத்தலாம். வாருங்கள். நேராக உட்கார்ந்து ஆழ்ந்த மூச்சை சுவாசியுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலையில் இருக்கிறீர்கள். உங்கள் மேஜையின் மீது ஒரு உரை இருக்கிறது. அந்த உரையை கவரை எடுத்து திறக்கிறீர்கள். அதில் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பள விவர குறிப்பாக ஒரு தொகையை அதில் பார்க்கிறீர்கள். மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இதற்காக நன்றி சொல்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி உணர்வுடன் அலைபேசியை எடுத்து உங்கள் உறவுகளுக்குள் பகிர்கிறீர்கள். உறவுகளுக்குள் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு அகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும்போது உங்கள் மனத்தில் நீங்கள் உணரும்போது இப்பிரபஞ்சம் உங்களுக்கு அவ்வேலையை உறுதியாக பெற்றுத்தரும். நீங்கள் மனதில் காட்சிப்படுத்தும் போது நீங்கள் விரும்புவது இக்கணத்தில் உங்கள் வசம் இருப்பது போல நீங்கள் மனக்காட்சிப்படுத்தி அதை உணர்வுபூர்வமாக உணரும்போது அது உங்கள் வாழ்வில் மெய்யாவதை நீங்கள் காணுவீர்கள். ஈர்ப்பு விதி உங்களுடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஏற்றபடி துல்லியமாக செயல்விடை அளிக்கிறது. எனவே ஒரு விஷயம் எதிர்காலத்தில் இருப்பதைப் போல நீங்கள் மனக்காட்சிப்படுத்தினால் அவ்விஷயம் இப்போது நிகழாது. அதை நீங்களே தடுத்து விடுவீர்கள். அவ்விஷயம் இப்போதே உங்களிடம் இருப்பது போல நீங்கள் மனக்காட்சிப்படுத்த வேண்டும், உணர வேண்டும். அப்போது அவற்றை பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்து பெற்றுத்தரும். உங்கள் தொழில் வாழ்க்கையை உருவாக்குவதற்கான குறிப்புகள். நீங்கள் விரும்புகின்ற வேலையை கவர்ந்திழுப்பதற்கான சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேலை வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து பிரபஞ்சத்திடம் அதை கேட்க வேண்டும். அவ்வளவுதான். கேட்டால் மட்டுமே போதும், அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் பெற முடியாத வேலை அல்லது சம்பளம் என்று எதுவும் இல்லை. அதை உங்களால் பெற முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அதன் வரவை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். உங்களுடைய வேலையில் அல்லது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதன் மீது உங்கள் எண்ணங்களை குவியுங்கள். நீங்கள் பெற விரும்புகின்ற வேலை அல்லது தொழிலின் அனைத்து அம்சங்களையும் உங்களுடைய புலன்கள் அனைத்தையும் கொண்டு உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்துங்கள்.
நீங்கள் உண்மையிலேயே அந்த வேலையில் இருப்பதை போன்ற உணர்வு உங்களுக்குள் எழும் வரை மனக்காட்சிப்படுத்துங்கள். உங்களுடைய சம்பள காசோலையையும் அதில் நீங்கள் காண விரும்புகின்ற தொகையையும் கற்பனை செய்து காட்சிப்படுத்துங்கள். நீங்கள் விரும்புகின்ற வேலையை அல்லது தொழில் வாய்ப்பை நீங்கள் எப்படி பெறுவீர்கள் என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சந்தேகத்தை போக்குவதற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய எதையேனும் செய்யுங்கள், அல்லது மனக்காட்சி படைப்பு மற்றும் சுய பிரகடனங்களின் மூலமாக உங்கள் நம்பிக்கையை அதிகரியுங்கள். நீங்கள் பெற விரும்புகின்ற வேலையை விரைவாக பெறுவதற்கு அந்த வேலை ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் வேலையை நீங்கள் நேசிக்கும்போது பணம் தானாக வரும். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் ஆக முடியும், எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதற்கு எந்த எல்லையும் இல்லை. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களை, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகம் பற்றி இன்று நாம் பார்க்கலாம். மனம் என்பது ஒரு கருவி. இது பல காரியங்களை செய்கிறது. முதலில் 5 புலன்களின் பின்னின்று அவைகளின் மூலமாக அறிவை பெற கருவியாக அமைகிறது. பின் தானாகவே சிந்திக்கும் அறிவை வளர்த்துக் கொள்கிறது. தன்னையே சுத்தப்படுத்திக் கொள்ளவும் ஒரு கருவியாகவும் பயன்படுகிறது. தானே செயலை செய்பவனாகவும் பலனை அனுபவிப்பவனாகவும் அனுமானம் செய்து கொள்கிறது. அப்படிப்பட்ட மனதை அஷ்டாங்க யோகத்தினால் நெறிப்படுத்துவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று பதஞ்சலி முனிவர் குறிப்பிடுகிறார். யம, நியம, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி ஆகியவை அஷ்டாங்க யோகத்தின் 8 அங்கங்களாகும். இயமம். இயமம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். அஹிம்சை, சத்தியம், களவாமை, பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் போன்ற அடிப்படை மனித பண்புகளை வளர்க்க வேண்டும். அடுத்து நியமம். நியமம் என்பது கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள். முதலில் சௌச்சம். தூய்மை மனம், வாக்கு, உடல் ஆகிய 3லும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது சந்தோஷம். இதற்கு திருப்தி என்று பொருள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து
என்ற எண்ணம் வேண்டும். மூன்றாவது தவம். நற்பண்புகளை அடையவும் தீய பண்புகளை நீக்கவும் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தவம் எனப்படும். நான்காவது ஸ்வத்யாயம், வேதங்களை படித்தல். ஐந்தாவது ஈஸ்வர பிரணிதானம், இறை வழிபாடு. ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். ஆசனம். திடமாகவும் சுகமாகவும் இருக்கும்படி அமர்ந்து தியானம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் ஆசனங்கள் என்பது உடற்பயிற்சிக்காக செய்யும் ஆசனங்களையும் குறிக்கும். இவை யோகாசனம் எனவும் குறிப்பிடப்படும். பிராணாயாமம், மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் ஸ்தூல உடலையும் சூட்ச்ம மனதையும் இணைக்கும் கருவியை கட்டுப்படுத்துவதாகும். மூச்சுப்பயிற்சி செய்வதன் மூலம் சுவாசம் தொடர்பான நோய்கள், பசியின்மை போன்றவை குணமாகுகின்றன. பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது புலன்களை கட்டுப்படுத்துவது ஆகும். அறிவை கொடுக்கும் ஐம்புலன்களான மெய், வாய், செவி, மூக்கு, கண் முதலியவைகளையும் செயல் புலன்களான கை, கால் முதலியவைகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். தாரணம். ஒரு இடத்தில் மனதை பொருத்துதல். சூட்ச்மமான இடங்களில் மனதை பொருத்துவது கடினம். ஆதலால் ஒரு தூலமான இடத்தை அனுமானம் செய்து கொண்டு அதனை அடையாளமாக வைத்து அதன் மேல் மனதை பொருத்துதல் தாரணம் எனப்படும். தியானம். ஆலம்பன இடத்தில் பொருத்திய மனதை தொடர்ந்து அங்கேயே நிலைநிறுத்தச் செய்யும் முயற்சியே தியானம் எனப்படும். பல எண்ண ஓட்டங்கள் வந்து நிலைநிறுத்தும் முயற்சியை சிதறச் செய்யும். அவற்றை கடந்து நிலைநிறுத்தும் முயற்சியை தொடர்ந்து செய்வதுதான் தியானம் எனப்படும். சமாதி. தியானத்தில் ஒருமுகப்படுத்திய மனதை அதே நிலையில் தொடர்ந்து வைத்தல் சமாதியாகும். ஒருவர் உடல் தகுதி, மன அமைதி அல்லது ஆன்மீக அறிவொளியை நாடினாலும் அஷ்டாங்க யோகாவின் பாதை முழுமையான நல்வாழ்விற்கான ஆழமான கட்டமைப்பை வழங்குகிறது. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இன்றும் நாம் யோகாசன பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சியான சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, பயிற்சிக்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. சூரிய நமஸ்காரம் செய்வதில் 12 நிலைகள் உள்ளன. நாம் இப்பொழுது ஒவ்வொரு நிலைகளாக படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம். ஆசனங்கள் செய்யும் பொழுது வெறும் தரையில் செய்யக்கூடாது. யோகா மேட்டோ அல்லது வேறு விரிப்புகளோ தரையில் விரித்து அதன் மீது நின்று செய்யவும். முதலாவது நிலை, உங்கள் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். கைகள் இரண்டையும் தோலுக்கு நேராக தொங்க போட்டு மூச்சை உள்ளிழுத்து பின் 2 கைகளையும் உயர்த்தி கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்பொழுது மூச்சை வெளியே விடவும். இரண்டாவது நிலை, மூச்சை உள்ளே இழுத்து கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்த அளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். மூன்றாவது நிலை, மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக வளைந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். ஆரம்பத்தில் குனியவே கஷ்டமாக இருக்கும். கைகளை வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, முழங்கால்களை மடிக்காமல் உடலை கீழ் நோக்கி தள்ளி முயற்சியுங்கள். கை வைக்க முடியுமானால் முழங்காலை மூக்கால் தொடுங்கள். கால்கள் மடியக்கூடாது. நான்காவது நிலை, இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் 2 கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து 2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து மூச்சை உள்ளே இழுங்கள். ஐந்தாவது நிலை, தற்போது மூச்சை வெளிவிட்ட வண்ணம் வலது காலையும் பின்னோக்கி தள்ளி எடையை தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதிக்க முயற்சியுங்கள். முடியாத பட்சத்தில் சிறிது காலை உள்ளே கொண்டு வரலாம், ஆனால் மடிக்கக்கூடாது. ஆறாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்டவாறு முழங்கால், முழங்கை, வயிறு, உள்ளங்கை, கை, நெஞ்சு, நாடி அனைத்தும் கீழே தரையில் படுமாறு வைக்கவும். இடுப்பு மட்டும் தூக்கிய நிலையில் இருக்க வேண்டும். ஏழாவது நிலை, இப்போது முழங்கால், கைகள் போன்றவை நிலத்தில் பட மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடையோடு மேலிருக்கும் பகுதிகள் அனைத்தையும் உள்ளங்கையால் ஊன்றி தூக்கவும். தூக்குகின்ற நேரத்தில் முழு பாரமும் உள்ளங்கை மீது இருக்கட்டும். கழுத்தை முடிந்தளவு பின்பக்கம் வளைத்து கொள்ளுங்கள். எட்டாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்ட வண்ணம் கால்களை தூக்கி இடையையும் தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதித்திருக்க வேண்டும். ஒன்பதாவது நிலை, இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி
பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் 2 கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து 2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன்தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து நன்கு மூச்சை உள்ளே இழுங்கள். 10வது நிலை. மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக எழுந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். எழும்பொழுது பின்பக்கமாக இருக்கும் காலை நேராக பின்னால் நீட்டி அப்படியே கொண்டு வந்து மற்ற காலுக்கு பக்கத்தில் வைக்கவும். இப்போதும் மூக்கால் முழங்காலை தொட முயற்சியுங்கள். கை வைக்க இயலாதோர் கைகளை கீழ் நோக்கி நீட்டிக்கொண்டே இருங்கள். கால்கள் மடியக்கூடாது. 11வது நிலை. மூச்சை உள்ளே இழுத்து மேலே நிமிரவும். கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்தளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். 12வது நிலை. பிறகு மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே உயர்த்தி அதிலிருந்து நெஞ்சு உயரத்துக்கு கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பாதி சுற்று செய்து முடித்து விட்டீர்கள். ஒரு சுற்றை முழுமையாக முடிக்க மீண்டும் இதே முறைகளை இடது காலுக்கு பதிலாக வலது காலை பின்புறமாக நீட்டி செய்ய வேண்டும். இவ்வாறு 2 முறை 12 ஆசனங்களையும் முடித்த பின்னர் நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்றை முழுமையாக முடித்திருப்பீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது மூச்சை அடக்கி பிடித்திருக்க வேண்டாம். சில ஆசன நிலைகள் அடைய கஷ்டமாக இருக்கும். உங்களால் எவ்வளவு தூரம் முடிகிறதோ அதுவரை முயற்சி செய்யுங்கள். சிறிது வலியை பொறுத்து செய்யுங்கள். ஆனால் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம். தவறாக செய்யும் பட்சத்தில் கழுத்து மற்றும் முதுகு வலி வர வாய்ப்புள்ளது. எனவே முடிந்தால் சூரிய நமஸ்காரம் தெரிந்த யாராவது ஒருவருடைய மேற்பார்வையில் இதை செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.